அஸ்ஸலாமு அலைக்கும். பேக் டு பேக்கிங். மறுபடியும் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு இந்த ஒன் டேயில் என்னென்ன கேக் ஆர்டர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 kgயில் வந்து ப்ரௌனி, அடுத்து வந்து ப்ளம் கேக் ஆர்டர் இருக்குது. அடுத்து 1/2 kgயில் வந்து அப்புறம் வந்து ஒரு முட்டை மிட்டாய் ஆர்டர் இருக்குது. இந்த 3 தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர். இது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் ப்ரௌனிக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ப்ளம் கேக்குக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சோக் பண்ணணும். கிரேப்ஸு, டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வந்து ஆரஞ்ச் ஜூஸில் வந்து நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட வந்து நான் ஆல்கஹால் ப்ளம் கேக் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் ஆரஞ்சு ஜூஸில் வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனிக்கு வந்து எக்கு போட்டு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேக் ஆர்டர்ஸ்லாம் வந்து காலையில் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு 3:30க்குள்ளே எல்லாமே முடித்தேன். ப்ளம் கேக் வந்து ஒரு 2 kg ஆர்டர் இருந்துச்சு. அதனால் அதை ஃபுல்லாக கொஞ்சம் சோக் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் 1 hour ஆகும். அடுத்து ப்ரௌனி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ப்ரௌனி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னா, சாக்கோ சிப் வந்து ஒரு 1/4 kgயும், நட்ஸு ப்ரௌனி வந்து ஒரு 1/4 kgயும் வந்து ஆர்டர் வந்திருக்கு. அதனால் ஒரு 1/2 kg டின்னில் வந்து ப்ரௌனி ரெடி பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/4 kgக்கு வந்து சாக்கோ சிப் போட்டுட்டு மீதி வந்து நட்ஸுக்கு வந்து அப்படியே வந்து அந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணி நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரௌனி வந்து இதை வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து முட்டை மிட்டாய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் வந்து எப்போவுமே கோவா வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் நான் வந்து முட்டை மிட்டாய்க்கு வந்து கோவா வந்து வீட்டிலே ரெடி பண்ணேன். பாலை நல்லா கொதிக்க வச்சு அது வந்து கொஞ்சம் வற்றுறதுக்கு தான் டைம் ரொம்ப எடுத்துச்சு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எவ்வளோ டைம் ஆச்சுன்னா ஒரு 1.5 hour ஆயிடுச்சு அந்த கோவா ரெடி ஆகிறதுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ளம் கேக் வந்து ஒரு 2 kg ஆர்டர் இருந்துச்சு. ஒரு 1/2 kg எக்ஸ்ட்ரா வீட்டுக்காக செஞ்சேன். அதனால் 2.5 kg வந்து ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருந்தோம். ப்ளம் கேக் வந்து பேட்டரெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸு, எக்கு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா எல்லாம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளம் கேக்கும் ரெடி.